லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. வணக்கம். செய்திச் சுருக்கம். காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டியது ஏன்? ஏவா வேலு கேள்விக்கு அமைச்சர் ராஜமோகன் பதிலடி. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட முதல்வர் காலை உணவு திட்டத்தின் பெயரை மாற்றி காமராஜர் பெயர் சூட்டியது ஏன் என சட்டசபையில் திமுக எம்எல்ஏ ஏவா வேலு கேள்வி எழுப்பினார். புதிதாக ஒரு திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வைக்கலாம், அதில் தவறில்லை. நாங்கள் உருவாக்கிய திட்டத்திற்கு நீங்கள் ஏன் பெயரை மாற்ற வேண்டும் என்றும் ஏவா வேலு கேட்டார். இதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜமோகன் பதிலளித்தார். திட்டங்களின் பெயர்களை மாற்றுவது திமுக ஆட்சியிலும் செய்யப்பட்டது. அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கான பெயர்களை திமுக மாற்றியது. காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பெயர் இல்லை என்று அமைச்சர் ராஜமோகன் பதிலடி கொடுத்தார். முதல்வர் அறை மாற்றம், ஏவா வேலுவுக்கு ஆதவ் பதில். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயின் அலுவலகம் மாற்றப்படுவது தொடர்பாக சட்டசபையில் திமுக கொறடா ஏவா வேலு பேசினார். தமிழகத்தின் அனைத்து முதல்வர்களும் இருந்த அறையை எதற்காக மாற்ற வேண்டும்? எதற்காக நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு செல்ல வேண்டும்? முதல்வர் அறையை மாற்றுவது அவரது சொந்த விருப்பம். அறை மாற்ற டெண்டரில் முறைகேடு என புகார் எழுந்ததால் கேட்கிறேன் என்றும் கூறினார். இதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்து பேசினார். முதல்வர் அறை மாற்றம் தொடர்பான டெண்டர் இன்னும் முடியவில்லை. அதிகாரிகளின் வசதிக்காகவே அலுவலகம் மாற்றம் செய்யப்படுகிறது. தனது வசதிக்காக முதல்வர் விஜய் அறையை மாற்றவில்லை. முதல்வரின் தனி செயலாளர்கள் குறைந்த அளவிலான இடத்தில் பணிபுரிகின்றனர். அதற்காகத்தான் அறை மாற்றம் என ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்தார். 3 தமிழர்களின் குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய், அமைச்சர் ரஞ்சித் குமார் தகவல். கர்நாடக வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக திமுக, அதிமுக, பாமக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சி எம்எல்ஏக்கள் சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். நியாயமான விசாரணை வேண்டுமென்றால் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் தொடராத வகையில் கர்நாடக அரசுடன் தமிழக அரசு பேச வேண்டும். கர்நாடகா வழங்கிய 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி மிக குறைவானது. தமிழக அரசு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். சிபிஐ விசாரணை கேட்டும் நிதியுதவி கேட்டும் பல கட்சி எம்எல்ஏக்கள் பேசினர். இதற்கு பதிலளித்த வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார், சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் கனமழை, வானிலை மையம் எச்சரிக்கை. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. உத்தராகண்ட், பீகார், அசாம், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. முக்கிய நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கே கேரளா, கர்நாடகாவிலும் கனமழை பெய்கிறது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று அதீத கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ஒடிசா, மேற்கு வங்கத்தில் இன்று மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே உள்ளிட்ட நாட்டின் தென்பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்கள், மேற்குவங்கம் உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்கள், சிக்கிம் உட்பட வடகிழக்கு மாநிலங்களில் வரும் வியாழன் வரை கன முதல் மிக கனமழை பெய்யும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குஜராத், கர்நாடகா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை மற்றும் பலத்த சூறைக்காற்று வீசும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியா செய்வது சூப்பர், நாங்களும் பின்பற்றுவோம், அமெரிக்க அதிபர் டிரம்ப் புகழாரம். இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமாருடன் நடந்த உரையாடல் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் ஞானேஷ்குமார் தன்னிடம் கேட்ட கேள்வி தன்னை சிந்திக்க வைத்துள்ளதாகவும், அமெரிக்காவை காப்போம் என்ற முழக்கத்துடன் இந்தியாவை பின்பற்றி சில விஷயங்களை செயல்படுத்த வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து அதிபர் டிரம்ப் கூறியுள்ளது, 110 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கொண்ட நாடு இந்தியா. சமீபத்தில் அங்கு நடந்த பொது தேர்தலில் 64 கோடிக்கும் மேற்பட்டோர் ஓட்டு போட்டனர். அவர்களில் 1% பேர் மட்டுமே தபால் ஓட்டு போட்டுள்ளனர். இவ்வளவு பெரிய தேர்தலை அந்நாடு மிக சிறப்பாக நடத்தியுள்ளது. இதை பார்க்க மிகவும் வியப்பாக உள்ளது. சமீபத்தில் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமாருடன் பேசும் வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அமெரிக்காவில் வாக்காளர் அடையாள அட்டை இன்றி எப்படி தேர்தல் நடத்துகிறீர்கள் என அவர் கேள்வி எழுப்பினார்.
இந்தியா மற்றும் பிரேசிலில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை பயன்படுத்தப்படுகிறது. அந்த நாடுகளில் ஓட்டு போட வேண்டுமென்றால் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை கட்டாயம். அவர்களின் தேர்தல் நடைமுறை சிறப்பாக உள்ளது. எங்கள் நாட்டிலும் அமெரிக்காவை காப்போம் என்ற முழக்கத்துடன் சில சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியது அவசியம். அமெரிக்காவை ஆளும் அரசை தேர்ந்தெடுப்பது அமெரிக்க குடிமகன்களாகவே இருக்க வேண்டும். கட்டுக்கோப்பான தேர்தலை நடத்த வாக்காளர்களுக்கு பிரத்யேக அடையாள அட்டை அவசியம். அதற்கான நடவடிக்கைகளை ஆலோசித்து மேற்கொள்வோம் என்றார். ஒகேனக்கல்லில் 3வது நாளாக பரிசல் இயக்க தடை. கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையால் கபினி, கிருஷ்ணராஜ சாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து இன்று காலை 6 மணிக்கு வினாடிக்கு 14,000 கனஅடியாக உயர்ந்தது. ஆனால் காலை 7:30 மணிக்கு 12,000 கனஅடியாக குறைந்தது. நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. ரேஷன் கடை தராசில் கல் வைத்து தில்லாலங்கடி, வசமாக சிக்கிய ஊழியர். திருப்பூர் வேலம்பாளையத்தில் உள்ள ரேஷன் கடையில் மக்களுக்கு வழங்கப்பட்ட அரிசியின் எடை குறைவாக இருந்துள்ளது. தொடர்ந்து இதேபோல் சந்தேகம் வர அரிசி வாங்கியவர்கள் வெளியே சென்று எடையை சரிபார்த்தனர். 15 கிலோ அரிசியில் 3 கிலோ குறைந்தது. நேரடியாக அங்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எடை மிஷினில் உள்பக்கம் 1 கிலோ எடைக்கல் இருந்ததை கண்டுபிடித்தனர். 5 கிலோவாக 3 முறை எடை போட்டு 3 கிலோ அரிசி திருடப்பட்டுள்ளது. பெண் ஊழியர் வடிவுக்கரசி ஏதேதோ சொல்லி சமாளிக்க பார்த்தார். ரொம்ப தவறுங்க நீங்க பண்ணது. நான் இனிமே அது மாதிரி பண்ணா நீங்க கேளுங்க. இந்த காட்சிகள் வைரலானது. சாரித்த மாவட்ட வழங்கல் அதிகாரி சரவணன் வடிவுக்கரசியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். தங்கம் விலை இன்றும் உயர்வு. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலையில் ஏற்ற இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,14,160 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 14,270 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1,14,320 ரூபாய்க்கும், கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 14,290 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 255 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.